நீ எப்படி படிப்ப சின்ன பொண்ணு? வாயாலதாக்கா. என்ன ஜோக்க இல்ல ஜோக்கான்னு கேக்குறேன். எப்படி படிப்பனா வாயால படிப்பியா மூக்கால படிப்பியான்னு கேட்கல. எந்த மாதிரி படிப்ப? பிரைட் ஸ்டூடெண்டா, ஃபர்ஸ்ட் பெஞ்சா இல்ல லாஸ்ட் பெஞ்சா, நடு பெஞ்சா? ஏதோ படிப்பேன்க்கா. இல்ல இவ பொய் சொல்றா. இவ எப்படி படிப்பான்னு எனக்கு தெரியும். எப்படி படிப்பா உஷா? இதுக்கு என்னங்கா, ஒரு தடவை எல்லாரும் உட்காந்து எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். அது ஒன்றும் பெரிய எக்ஸாம்லாம் இல்லக்கா, மாடல் எக்ஸாம் தான். சரி, முதல் ரோல நான் உட்காந்துருந்தேன், ரெண்டாவது ரோல நடுவில் ஒரு பையன் உட்காந்துருந்தான், மூணாவது ரோல இவ உட்காந்துருந்தாக்கா. நானும் நல்லா படிப்பேன், எனக்கும் சின்ன பொண்ணுக்கு தான் போட்டியே வரும். சார் எனக்கு பேப்பர் தீந்துருச்சு, ஒரு அடிஷனல் சீட்டு கொடுங்க சார் அப்படின்னு நான் கேட்டேன். சூப்பர், நல்லா படிக்கிற பொண்ணு இல்ல. உடனே ரெண்டாவது இருக்கிற பையன் என்ன பண்ணா, அவனுக்கு பேனால மை தீந்துருச்சு எழுதி. அதனால சார் நான் எழுதிட்டே இருக்கேன்ல, பேனால மை தீந்துருச்சு, எனக்கு வேற ஏதாவது பேனா அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டான். அவனும் ஏதோ நல்லா படிக்கிற பையன் தான். சரி, மூணாவதா சின்ன பொண்ணு என்ன சொன்னா தெரியுமாக்கா? சார் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நான் எழுதி முடிச்சிட்டேன், வேற ஏதாவது கொஸ்டின் பேப்பர் இருந்தா எனக்கு கொடுங்க சார் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்றா.